அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A 2025 ஓகேங்களா? அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கோட் ஒன்று இருக்குது, அதை பார்க்கலாம். லைஃப் இஸ் ஸோ ஹார்ட், ஸோ ஆம் ஐ. ஆக்சுவலாக லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நானும் ஈஸியானவெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது தான். வாட் எவர் ஹேப்பன்ஸ், இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகுற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். என்ன வேணாலும் இருக்கலாம், அல்டிமேட்டாக சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தான் இதுக்கு பதிலாக இருக்கும். வேற காரணங்கள் சொல்லலாம், இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, அதாகிப்போச்சு, இதாகிப்போச்சுன்னு எந்த காரணமும் இங்கே பதில் கிடையாது. சக்ஸஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் பதிலாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். குரூப் 2A ஓகேங்களா? ஸோ இந்த குரூப் 2A வழக்கம் போல சொல்கிறது தான் என்ன அப்படின்னா, 3 விஷயம்தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிடுங்க. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொஸ்டினையும் அனலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச், இந்த 3 தான் சக்ஸஸை இன்னைக்கு டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, டிஎன்பிசியோட ட்ரெண்டுக்கு நம்ம என்னன்னா நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? நேச்சுரல் செலெக்ஷன் தியரி அப்படின்னு சொல்லி என்விரான்மெண்ட்ல நம்ம ஒன்று படிப்போம். அதாவது வலியது தான் உயிர் பிழைக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? டிஎன்பி நீ இன்னும் எவ்வளோ டஃபாக வேணாலும் கேள், நானும் அதுக்கு ரெடியாக வரேங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு உட்காந்து படிங்க. ஆக்சுவலாக அவங்க மட்டும்தான் இந்த ஃபீல்டுக்கு ஃபிட்டு. ஓகேங்களா? ஸோ அதுதான் திருக்குறளை ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிறாங்க. தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தன் மைவர்த்த கூலி தரும். கடவுளே கைவிட்டா கூட ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வில் பே ஆஃப் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இந்த 2Aக்கு நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் பிளான் பண்ணியிருக்கோம். காம்பஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஸோ காம்பஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, திசை காட்டக்கூடிய ஒரு கருவியோட பேரு. சக்ஸஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்சுக்கு சும்மா அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஓமைக்காக அந்த நேம் வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸ் என்னன்னா, நமக்கு லீடர்ஸ் டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு வெல் சப்போர்ட், நல்லா சப்போர்ட் பண்ணிருந்துச்சு. அதே மாதிரி என்ன ஆகணும் அப்படின்னா இதுவும் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 33 டெஸ்ட் அப்படிங்கிறத வச்சிருக்கிறாங்க. ஒரு 5000 கொஸ்டின்ஸ் இதில் வருது. இப்போ இதுக்குள்ள இருந்தால் கொஸ்டின் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ண நம்ம பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கொஸ்டினோட அப்ரோச் இருக்கு இல்லையா, அதை நார்மலாக டெஸ்ட் போடாமல் போய் எழுதுறவங்களுக்கும் டெஸ்ட் போட்டுட்டு போய் எழுதுறவங்களும் பிரெயின் என்ன பண்ணா டக்குன்னு ஆன்சரை இன்டர்பிரட் பண்ணிடும். ஏன்னா நம்ம இத்தனை கொஸ்டினை கிராஸ் பண்ணி வந்திருக்கோம், பிரெயின் அதுக்காகவே ட்ரெயின் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதனால உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் எழுத போகும்போது 34ஆவதா ஒரு டெஸ்ட் எழுத போற மாதிரி தான் தெரியுமா ஒழிய அதுக்குன்னு ஒரு பதட்டம் அப்படிலாம் இருக்காது. ஏன்னா அதுலேயே நம்ம பழகிரும். சரிங்களா? ஸோ அதுதான். ஸோ பாருங்க, எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 20 ஜூலைலேருந்து என்ன ஆகுனா ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ பாருங்க, இதோட கம்ப்ளீட் ஐடியா இதுதான். இந்த 33 டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் முன்னாடி என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, லாங்குவேஜ் ஆப்டிடியூட் மட்டும் படித்தா போதும், ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு. இப்போ அப்படிலாம் கிடையாது. லாங்குவேஜும் படிக்கணும், ஆப்டிடியூடும் படிக்கணும், ஜிஎஸும் படிக்கணும். எல்லாமே படித்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். விச் மீன்ஸ் என்னன்னா மெயின்ஸ் எழுத போக முடியும். சரிங்களா? ஸோ பாருங்க, தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூனிட் வைஸாக மொத்தம் 22 டெஸ்ட் வைக்கிறாங்க. ஃபுல் டெஸ்ட் ஒரு 6 வைக்கிறாங்க. இங்கிலீஷுக்கு 26 யூனிட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் 2. இது ஏன் அப்படிங்கிறது பின்னாடி தெரியும். ஓகேங்களா? ஆப்டிடியூட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16, ஃபுல் டெஸ்ட் ஒரு 12, ரீசனிங் ஒரு 16, ஃபுல் டெஸ்ட் ஒரு 12. சரி, இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 மார்க் இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டியில் ஒரு 20 மார்க் கேட்பாங்க. அதில் எத்தனை, இந்த தமிழ் சொசைட்டி சிலபஸை 4ஆ உடைச்சு 4 டெஸ்ட் ப்ளஸ் மொத்தமாக ஒரு டெஸ்ட். ஓகேங்களா? பாலிட்டியில் ஒரு 15 மார்க் கேட்பாங்க. சிலபஸை 4ஆ உடைச்சு 4 டெஸ்ட் ப்ளஸ் 1. சரிங்களா? எக்கனாமி அண்ட் டிஏ ரெண்டும் சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 20 மார்க் கேட்பாங்க. இதில் 3, இதில் 3. சரிங்களா? மொத்தமாக சேர்த்து 1. அதேமாரி ஹிஸ்ட்ரி. சரிங்களா? ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஒரு 10 மார்க் வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில இருந்து ஒரு 2, அதாவது ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து கல்ச்சர் அது வரைக்கும் ஐஎன்எம், மாடர்ன் ஹிஸ்ட்ரியில இருந்து அப் டு இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு அதுக்கு 2, இதுக்கு 2. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாகிரபி. சரிங்களா? ஸோ ஜாகிரபி கம்ப்ளீட் சிலபஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 2ஆ உடைச்சு 2 டெஸ்ட் வைக்கிறாங்க. அட் த சேம் டைம் சயின்ஸ் அதை 2ஆ உடைச்சு
2 டெஸ்ட். சரிங்களா? ஸோ இது மார்க் கம்மிங்கிறதுனால இது என்னன்னா ஃபுல் டெஸ்ட்ல உள்ள வராது. இன்னொன்று அது அடிஷனல் பேர்டன் தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 8 டெஸ்ட் வருது. இப்போ 8 டெஸ்ட்டுங்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மேகசின் டெய்லி நம்ம சேனலில் போட்டுட்டு இருக்காங்க, நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வரும்போது கரண்ட் அஃபேர்ஸ்லேயே என்ன பண்ணணும், முக்கியமான ஒரு ரோல் இது. நீங்கள் ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்டுக்கு யோசிக்கக்கூடாது. அடுத்து மெயின்ஸ் வரும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க பாலிசி நோட்ஸு. பாலிசி நோட்ஸ்லேருந்து 2. சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்டுக்கே யூஸ் ஆகும். பாலிசி நோட்ஸ், எக்கனாமிக் சர்வே இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபுல் மாடல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2. சரிங்களா? ஹோம் டெஸ்ட் ஒரு 3 இருக்கு. ஸோ பாருங்க இதோட ஐடியா, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 150, இந்த டெஸ்ட் 150 கொஸ்டினை கொண்ட ஒரு டெஸ்ட் சீரீஸ். ஓகேங்களா? அதில் லாங்குவேஜ் 75 இருக்கும், ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா ஒரு 15, ரீசனிங் ஒரு 10, ஜிஎஸ் ஒரு 50, 150. ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் லாங்குவேஜ், இந்த ஆப்டிடியூடு இது 2 மட்டும் படிச்சுட்டு என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதான். இப்போ அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே சமமான முன்னுரிமை கொடுக்கணும். ரொம்ப முக்கியத்துவம் எல்லாருக்குமே கொடுத்தீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்று கவுத்தினாலும் இன்னொன்று காப்பாற்றும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ஈவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ பாருங்க இந்த டெஸ்ட் சீரிஸ் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லாங்குவேஜுக்கு 75 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி சொன்னோம். தமிழுக்கு ஒரு மாதிரியும் இங்கிலீஷ்க்கு ஒரு மாதிரியும் வருது. தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கு. இங்கிலீஷுங்கிறது பார்த்தீங்கன்னா டாப் டு டவுன் அப்ரோச். சரிங்களா? ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ட்டு, யூனிட் 2ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ட்டு, அப்படியே அப் டு யூனிட் 7ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ட் வரைக்கும் வருது. அப்ப சிலபஸ்ல இருக்கக்கூடிய 7 யூனிட்லயுமே ஏரியாவா அப்படியே படிச்சுட்டு வராங்க. 2வது டெஸ்ட்டுக்கு சிலபஸ்ல இருக்க 7 யூனிட்ல இருந்து ரெண்டாவது டாபிக்கா படிச்சுட்டு வரும். பின்னாடி பார்க்கலாம் தெரியும். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த டெஸ்ட்டுக்கு நீங்க எழுத வரும்போதே நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த சிலபஸ்க்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கறத என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இது போட்டிருப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை என்ன பண்ணுங்கன்னா இந்த சிலபஸ் வைஸுக்கு, சரிங்களா, டிஎன்பிசி சிலபஸ் வைஸ் தான் நம்ம டெஸ்ட் வச்சிருப்போம், அந்த சிலபஸ் வைஸ்க்கு பிரிச்சு என்ன கேட்டிருந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட நீங்க வரணும். அப்ப பண்ணும்போது என்ன ஆகுது, நீங்க இந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிற அதே சமயத்துல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் முடிச்சிருவீங்க, இந்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணிருப்பீங்க, படிச்சிருவீங்க. அப்ப இந்த 33 வரும்போது நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருப்பீங்க. கொஞ்சத்துக்கு அப்புறம் ரிவிஷன் தானே வருது, அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தேவைப்படாது. ஸோ இந்த இதை எல்லாத்தையும் கவர் பண்ணுவீங்க. இங்கிலீஷ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 4 நடந்துச்சு இல்லையா, அந்த குரூப் 4ல இந்த டிசபிலிட்டிக்கு வந்து என்ன பண்ணாங்க, இதே சிலபஸ்ல டெஸ்ட் நடந்திருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்க சேனல்ல இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க ஆப்டிடியூட் நம்பர் சீரிஸ்ல இருக்கிறது என்ன பண்ணிக்கலாம், இவ்வளோ ஏரியா இருக்கு. அதே மாதிரி ஜிஎஸ்ல ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இதில் பாருங்க ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டு கான்டெம்பரரி டைம்ஸ். அப்ப இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா டிஎன்பிசி எந்தெந்த ஏரியாலலாம் கொஸ்டின் எடுக்கிறாங்க, எங்கெங்க இருந்தெல்லாம் எடுக்கிறாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து என்னன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல இப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்கு உங்களை என்ன பண்ணும், கொண்டு வந்து விடும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரீசனிங்ல ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங். அடுத்து பாருங்க டெஸ்ட் நம்பர் 2 தமிழ பாருங்க, அழகு 1, அதாவது யூனிட் 1ல எழுத்து அடுத்த ஏரியாவுக்கு வந்திருக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய கிளாசிபிகேஷன் என்னென்ன வருமோ எல்லாமே கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க யூனிட் 1 தான், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான். அதுல என்ன வந்துட்டாங்க, வெர்பு, அட்வெர்பு. போனதுல சினானிம்ஸ் இருந்துச்சு, இங்க என்ன இருக்கு, ஆன்டனிம்ஸ். அப்ப இங்கிலீஷ் இந்த பேட்டர்ன்ல போகுது, ஓகேவா, தமிழ் அந்த பேட்டர்ன்ல போகுது. எது உங்களுக்கு ஃபீசிபிளா இருக்கும் அதை என்ன பண்ணுங்கன்னா எடுத்து படிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்டிடியூடு, ஜென்ரல் ஸ்டடீஸ். சரிங்களா? ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க திருக்குறள் ஏரியா ஃபுல்லா என்னது வருது. அப்ப இந்த ஒரு ஏரியா மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஆக்சுவலா இந்த திருக்குறள் அதை மட்டும் என்ன கம்ப்ளீட் பண்ணிடும். ஆக்சுவலா இன்னொரு பெரிய இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நமக்கு ஒரு ஸ்ட்ரீம் லைன் இருக்கு. அதாவது ஒரு டார்கெட் இல்லாம நம்ம ஓடிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? என்னைக்கு எப்ப என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இது வந்து என்னன்னா ஒரு டார்கெட்டை உங்களுக்கு வந்து மறைமுகமா சொல்லிக்கிட்டே இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த பரீட்சையா, இப்ப நமக்கு என்ன தெரியும், இந்த பரீட்சை எத்தனாம் தேதி நடக்க போகுதுன்னு தெரியும். சரிங்களா? அப்ப 23/7/2025 புதன்கிழமைக்கு உள்ள நம்ம என்ன பண்ணிருக்கணும், இந்த டாபிக்கை படிச்சு முடிச்சிருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்படி ஃபிக்ஸ் பண்ணி படிக்கும்போது இந்த 33 டெஸ்ட் முடியும் போது நீங்க சிலபஸை முடிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து எல்லாமே என்ன பண்ணிருப்பீங்க, அதிலே ரிவிஷனும் முடிச்சிருப்பீங்க.
அப்போ ஒரு 33 நாட்கள் தான் உங்களோட இந்த கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷனை டிட்டர்மின் பண்ணுது. சரிங்களா? ஸோ டெஸ்ட் சீரீஸ்ன்னு பார்க்காம இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை முடிச்சிருவீங்க, மெட்டீரியலை கவர் பண்ணிடுவீங்க, கம்ப்ளீட்டாக சிலபஸை முடிப்பீங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். சரிங்களா? இல்லைன்னா வைங்களேன், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், திருக்குறள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஒரு 4 திருக்குறள் படித்தோடனே கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அப்புறம் அப்படியே என்ன பண்ணிடுறோம், அதை விட்டுரும். கடைசி வரைக்கும் இதை படிக்க மாட்டோம். ஆனால் இந்த டெஸ்ட்டுக்கு இது மட்டும்தான் சிலபஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதை என்ன பண்ணிடுவோம், படிச்சுதான் தீரணும்னு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது படிச்சு தானே வரும். இல்லைன்னா பரநாள் பரீட்சையில் ஒன்றும் தெரியாது. 50 கொஸ்டின் தான் வருது. அப்போ 50 கொஸ்டின் தான் வருது அப்படிங்கும்போது அதை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொன்று அப்படிங்கிறத எடுத்து வைப்பாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட் சீரீஸாக தான் இதை நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதோட இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அட்டாச் பண்ணி விட்டுருவாங்க. எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் கம்ப்ளீட்டாக இருக்கும். நீங்கள் மெதுவாக இதை உட்காந்து அப்படியே ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இது மூலமாக உங்களுக்கு ஒரு பிளான் போடுறதுக்கான ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? என்னென்ன டெஸ்ட் இருக்குது, படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் கேப் இருக்குது. நம்ம இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த ஹீட்டை நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் அந்த ஹீட்டு, அதாவது ஹீட் இந்த சென்ஸ் என்னன்னா, அந்த வார்ம் அப் போயிடுச்சு அப்படின்னா நம்ம திருப்பி அந்த ஓட்டத்துக்கு ஓடுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துரும். அப்படி அந்த லேக் ஆகாமல் அந்த கண்டினியூஸாக எக்ஸாம் வரைக்கும் உங்களை கொண்டு போகக்கூடிய ஒரே விஷயம் இந்த டெஸ்ட் சீரிஸ் தான். ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.